அதுவும் ஹெச்டி பிரிண்டோட வெளியிட்டிருக்காங்க. ஆமா. ஸோ நான் ஒரு 5 நிமிட காட்சிகள் தான் முதல்ல வெளியானது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஃபுல் படமுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ம். ஸோ இத பார்த்து நெறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் டைரக்டர் அமீர் வந்து அந்த படத்துலயுமே விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள தவறா சித்தரிச்சிருக்காரு. அவரை நான் என்னவென்று சொல்வது? அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் அஃபிஷியல் படமா? தெரியாது. ஆனா இல்ல, ரைட்? அந்த கதை தான் ஒரிஜினல் ஜனநாயகனா? யாருக்கும் தெரியாது. ரைட்டா? அதுல படம் முழுக்க இஸ்லாமியர்கள் வந்து தப்பா சித்தரிக்கப்படுறாங்களா? அதுவும் தெரியாது. ஒரு சின்ன போர்ஷன்ல ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சுட்டு, இவர் ஒரு இயக்குனர். இவர் பேசுறாருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு கொத்தடிமை மாறி இருக்காரு இவரு? நீங்க ஒண்ணு படம் ஃபுல்லா பார்த்துருந்துருக்கணும். ரைட்டுங்களா? படம் ஃபுல்லா பார்த்துட்டு இல்லைங்க இது இஸ்லாமியரை வந்து இது பண்ணணுது அப்படின்னு சொல்லிருக்கணும். 2வது ஒரிஜினல் படத்தை பார்த்துருக்கணும். இதுதான் ஒரிஜினல் ஜனநாயகம்னா யாருக்கு தெரியுமா? அந்த இயக்குனருக்கும் இயக்குனருக்கு மட்டும் தான் தெரியும். நடிகருக்கு கூட தெரியாது. ஃபைனல் வெர்ஷன் எப்படி தெரியும்? இசையமைப்பாளருக்கு கூட தெரியாது. அந்த இயக்குனருக்கும் அந்த வீடியோ அந்த படத்தோட எடிட்டருக்கு தான் இதுதான்ப்பா ஃபைனல் வெர்ஷன் தெரியும். அப்போ ஃபைனல் வெர்ஷனா அதுவா என்னன்னு நமக்கு தெரியாது. அதுதான் ஜனநாயகனாவும் தெரியாது. இந்த ஜனநாயகன் ஃபுல்லா படமும் இப்படிதான் இருக்குமான்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் வந்ததை பார்த்துட்டு இவர் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா இவர் எப்படி இயக்குனரு? அப்ப இவர் மனசுல எவ்வளவு வன்மம் வச்சுக்கிறாரு? திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறது தான் இது.